ஏன் லட்சுமி எதுக்கு இப்படி அலறிட்டு கிடக்க? ஏன்? கடைக்கு போய் கொஞ்சம் வத்தல் பொடிக்க எடுத்துட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் ஆயிட்டு? காய போட்டு வீட்டை இருக்கிறதோட பொடிக்க வச்சிடலாம்லங்க. எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டில் இருக்கீங்க. இரு லட்சுமி, இதை முடிச்சுட்டு போவோம்ல. இங்க இருக்க வேலை பிறகு யாரு பாப்பாவும் உன் வேலையவே பார்த்துட்டு இருந்தா? மிளகு தானே வாங்கி போடுவோம். டெய்லி இந்த வெயில் அடிக்கிறதுல பிற வெண்ணெய் என்ன மழை காலமா இருக்கு? எங்க கறி வைக்க மிளகு பொடி இல்லைங்க, தீர போகுது. எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒரு 4-5 நாளா சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மிளகு பொடி இல்லாம நான் என்னத்தை போட்டு குழம்பு வைக்க? பொடியை அரைச்சி வெளியில வாங்கினா எவ்வளவு துட்டு தெரியுமா? 1/2 கிலோ பொடிக்கு 200 300 அவ. ஏன் 1/2 கிலோ மிளகு 90 தானே? வாங்கி பொடிச்சோம்னா அது வாட்டி கிடக்கும். ஒரு மாசத்துக்கு எனக்கு 20 தான் பொடிக்க கேட்பாவ. நான் காசை லாபம்னு பார்க்க நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு கிடக்கிய? இப்போ 4-5 இன்னும் 2 நாளைக்கு வரும் போட்டேன்னா அதுவும் முடிஞ்சு வரும். பிறகு கடையில் போய் வாங்கின துட்டு என்ன ஆகுறது? சரி சரி, இன்னைக்கு சாயங்காலம் மறக்காம வாங்கிட்டுறேன். நாளைக்கு காய போட்டு அரைப்பியான். இரு, இன்னைக்கு ஒரு நாள் இருட்டி. எப்போ மறுபடியும் பார்த்து சொல்லதை பாரு. நான் இன்னைக்கு அவசரம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன மறுபடியும் நாளைக்கு சரி, மறந்தே போன மாதிரி சொல்ல. காலையில் வரும்போது வேலைன்னு பார்த்தேன்டி. நம்ம இதுக்கு என்னமோ சமையல் வந்திருக்கா ராணி அக்கா வீட்டில். உன்னை வர சொன்னாவும் எனக்கு ஞாபகமே இல்லை பார்த்துக்க. எப்போ சொல்ல சொன்னாவும் எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிட்டு பாட்டி ஒருட்டு போய் பாரு. பாத்தீங்களா, உங்கள்கிட்ட போய் சொல்லி விட்டுருக்காவ. நீங்களே ஒரு மறதி பிடிச்ச ஆளு. எப்போ வர சொன்னாலும் என்ன செஞ்சாலும் பாவம் ஒத்தையில கிடந்து பாடுபட்டு இருப்பா போல. அவ திருப்பி தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி தான் கூப்பிடுவா. நான் எதுவும் வேலையா இருக்குன்னு நினைச்சிட்டு விட்டுருப்பாளா இருக்கும். பாவம் ஒத்தையில எதுவும் கஷ்டப்படுதாலாம் தெரியல. நான் வேற சோத்தை இப்போ தான் உலையில போட்டிருக்கேன். கறியெல்லாம் வச்சுட்டு கறி இனிமே தான் வைக்கணுமா? கறியெல்லாம் வச்சாச்சுங்க. சோத்தை மட்டும் இப்போ தான் போட்டிருக்கேன். அது இனி வெந்தக்கப்புறம் அடைச்சி வச்சுட்டு வேற தான் போக முடியலன்னா அது வீணா போயிடும். அது வேணா நான் பார்த்துக்கிட்டேன்னு லட்சுமி. சோறு வெந்துட்டான்னு பார்த்து அடைச்சி வேணா வைக்கேன். நீ வேணா போயிட்டு வா. ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லி ஒத்தையில் என்ன செய்தாவான்னு தெரியல. அப்படியாங்க? அப்போ கரெக்டாக பார்த்து இறக்கிறீங்கன்னா உப்பெல்லாம் போட்டேன். வேற ஒன்றும் போடணும். நான் சோத்தை மட்டும் அடைச்சி வச்சிருங்க. பிள்ளை வந்து சோறு கேட்டுன்னா கொடுத்துருங்கண்ணே. ராணியை போய் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆயிட்டுல அவ கூப்பிட்டு. ஆமாட்டி, காலையில் சொன்னது 2 மணிக்கிட்ட ஆகுதுல. செஞ்சே முடிச்சிருப்பாவுல என்னமோ. ஏன் மனசு அப்படி செய்திய? சொன்னோன்னு வந்து சொல்ல வேண்டியதானே. இப்படி மறவியாவா இருப்பிய? காலையில் சொன்னோம்னா வீட்டுக்கு வாரக்குள்ளேயுமே மறப்பிய ஒரு விஷயத்த. சே, பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. போட்டி. சரி, காலையிலே வேலைன்னு சொன்னாவ. சொன்ன உடனே வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதையும் இதையும் பார்த்துட்டு இந்த ஞாபகமே இல்லை, மறந்து போச்சு. வேற யாரையும் கூப்பிடல ராணியக்கா? இல்லை வசந்தி, லட்சுமிக்காக மட்டும் கூப்பிட்டுருக்கேன். இப்போ வருவாவ. ரொம்பலாம் இல்லைல்ல வசந்தி. இது ஒரு 20 கிலோவும், நார்த்தங்க ஒரு 20 கிலோவும், எலுமிச்சம்பளம் ஒரு 20 கிலோ தான் ஊறுகாய் கேட்டிருக்காவ. சரி, ஒத்தையிலேயே போட்ட முடியுமான்னு பார்த்தே முடியாது போல. அதான் உன்னையும் சரி லட்சுமி அக்காலையும் கூப்பிட்டுக்கிடலாமேன்னு கூப்பிட்டேன் வசந்தி. சின்ன பொண்ணையும் கூப்பிட்டுக்கிடுவோம். வர துட்ட ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடலான்னு நினச்சேன் வசந்தி. சின்ன பொண்ணு மகளுக்கு கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வயிறு வலி போல். அதான் பார்த்துக்கிடணும் நான் அந்தால விட்டுட்டேன். லட்சுமி அக்காலையும் உன்னையும் தான் கூப்பிட்டேன். உமானும் வரலன்னா அதனால விட்டுட்டேன். சின்ன வேலை தானே வசந்தி. பெரிய வேலையாக இருந்தால் 4-5 பேரை கூப்பிட்டு செய்யலாம். சின்ன வேலையில் நமக்கே கொஞ்சம் துட்டு தான் கிடைக்கும். சரி, உங்களை கூப்பிட்டா எதுக்கு ஒன்று ஆகுமேன்னு கூப்பிட்டேன் வசந்தி. ஆமாம் ராணியக்கா, இடையில கூப்பிடுங்க. என்ன வேலை இல்லாமல் சும்மா இருக்க என்னமோ மாதிரி இருக்குக்கா. எதுனாலும் நெட்டக்காலன்ட்டே கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி கூப்பிடுங்கக்கா. ஏதோ ஒரு வீட்டு செலவுக்குனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம்ல. எப்போ பார்த்தாலும் ஆம்பளை கையே எடுத்து பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்குக்கா. ஒவ்வொரு நேரம் தாராவோ ஒவ்வொரு நேரம் எடுக்குன்னு பேசிடுறாவக்கா. சங்கடமாக தான் தெரியுது கேட்கறதுக்கு. என்ன சின்ன வேலைனாலும் கூப்பிடுங்கக்கா, நான் வந்து செஞ்சு தரேன். சரி வசந்தி, அப்போ என்ன எப்போவும் உன்னையவே கூப்பிடுது என்ன? லட்சுமி காலுக்குமே வீட்டு வேலை கிடக்கு, அதை போட்டுட்டு தான் வராவ. சொல்லியிருந்தீங்கன்னா நான் உன்னை மட்டும் கூப்பிட்டுருப்பேன். சரி வரட்டும், லட்சுமி அக்காலும் வந்தாதான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். இவ்வளோலாம் செய்யும்போது கொஞ்சம் பயம்தான் இல்லை வசந்தி. எவ்வளோதான் நல்லா சமைச்சாலும் நிறைய செய்யும்போது எதுவும் வந்துடக்கூடாது பற்றியா, தப்பு வந்துடக்கூடாது பற்றியா. லட்சுமி அக்கா கூட இருந்தால் கொஞ்சம் தைரியமாக சமைப்பேன். ஏக்கா, இப்போ இதெல்லாம் கழுவிட்டே இல்லைக்கா, அறியணுமா? இருக்கட்டும், இப்போ அறியண்டானா சொல்லும்போது அறிஞ்சா போதுன்னு. இப்போ வேண்டாம். சரிக்கா, வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களாக்கா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வசந்தி. காலையிலே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பாடு பொங்கியாச்சு. எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அப்போ தான் இந்த ஹாஸ்டல்லேருந்து வந்தாவ. அவையே இன்னுமே ஹாஸ்டல் பிள்ளைக்கு போடுறதுக்கு ஊறுகாலாம் வேணுமா, கொஞ்சம் நல்ல முறையாக பண்ணித்தாங்க வைங்கன்னு வந்து சொல்லிட்டு போனாவ. சரி, அடுப்பங்கரையில் பற்ற வச்சா மறுபடியும் முதல்லேருந்து க்ளீன் பண்ணுமே தான் வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேம்மா. இதுன்னா இங்கனே தூத்து போட்டு போயிடலாம் பற்றியா. அடுப்பங்கரையில் எண்ணெயெல்லாம் சிந்தி போட்டால் தொடச்சிட்டு மாஞ்சிட்டு கிடக்கணும். அதான் இங்கே கொண்டு வந்து பற்ற வச்சாச்சு. சரிக்கா. ஆமாம், 2-3 பேர் இருக்கும்போது நல்லா பேசிக்கிட்டே டக்குன்னு வேலை முடிஞ்சிரும்க்கா. ஒரு ஆள் பொடியை திடிக்க, ஒரு ஆள் காய்கறி நறுக்க செய்ய அவிக்கன்னு ஒவ்வொன்றா செய்யும்போது டக்குன்னு தீந்துரும் பார்த்துக்குங்க. வேலை பார்த்த மாதிரியே அலுப்பு இருக்காது. ஒரு ஆளாக செஞ்சீங்கன்னா கஷ்டங்க. இவ்வளோ எலுமிச்சம்பளத்தையும் ஒத்த ஆளாக கழுவி தொடச்சி நறுக்கி உப்பில் ஊற வச்சு எல்லாம் செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க்கா. நாங்கள் நறுக்கி கொடுத்தோம்னா நீங்கள் தாளித்து எடுக்கலாம்ல.
ஆமாம்மா, ஒன்றுனா பேசிட்டே வேலை பார்த்தோம்னா அழுப்பே தெரியாது. ரேஷன் கடையில் எதுவும் போட்டாவளா வசந்தி? இடையில ரேஷன் கடைக்கு எதுவும் போனியா? இந்த மாதமே போல வசந்தி. எதுவும் போட்டாவளா? என்ன செஞ்சாலும் ஏதுன்னே தெரில. சக்கரை பருப்பு ஆயில் ஒன்றும் வாங்கலை. அரிசியை மட்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் வாங்கினேன். பிறகு வந்து பொருளெல்லாம் போட்டாவளா என்னன்னே தெரியல. அது எங்கே போயிருக்க போது? இங்கே விட்டா என்ன மக வீடு தான் இருக்குது, அங்கே தான் போய் இருக்கும். எப்பவும் தங்காது, இப்போ போய் தங்குது போல. என்னமோ செஞ்சுட்டு போட்டு வசந்தி. அதுக்கு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சொல்லு பார்ப்போம். இவ எப்படிங்க உங்களுக்கு பழக்கம் பண்ணாவ? இந்த ஊர்லேருந்து இவ எப்படி வந்து உங்களை பொண்ணு பார்த்தாவ? எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லாட்டி. எல்லாம் புரோக்கர் தான். எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இருந்தாவ. அவைய பேர் என்னமோ முத்துன்னு ஒரு அண்ணன். அந்த அண்ணன் நல்ல பழக்கம் பார்த்துக்க. அந்த அண்ணன் இந்த ஊருக்கு கட்டட வேலைக்கு வந்தாவட்டி அப்படி வந்து பழக்கப்பட்டவ தான். இவைய சொல்லியிருப்பாவ போல், ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்க மயனுக்குன்னு. அப்படி எங்கள் ஊரில் வந்து நான் அப்போ கல்யாணம் முடிக்காமல் நின்று இருந்தேன் பற்றியா? அப்போ எங்கள் பாட்டிகிட்ட வந்து சொன்னாவே. எங்கள் அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. எங்கள் பாட்டிகிட்ட சொல்லவும் எங்கள் பாட்டி நல்ல இடமா வருதே, வைக்கவே காசு பணம்லாம் இருக்கு. அப்போ எங்கள் மாமனார் நல்ல குணம் பார்த்துக்க. எங்கள் மாமனார் தான் முத பொண்ணு பார்க்க வந்தாவே. நல்ல மனுஷன்டி. சாகுற வரைக்கும் என்னை கஷ்டப்படவே விடலை. ஒரு வார்த்தை கூட சங்கடப்பட்ட மாதிரி பேசினதில்லை. எங்கள் மாமனார் பேச்ச கேட்டு தான் எங்கள் பாட்டி நல்ல ஆட்களாக இருக்காவன்னு நினச்சி கட்டி கொடுத்தாவ. வேற என்ன? அப்படியே பொண்ணு பார்க்க வந்தாவ, செஞ்சாவ. ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் வச்சுனாங்க. அப்படி இருந்து எங்கள் பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு காட்டு வேலை மேட்டு வேலைக்கெல்லாம் போச்சு. என்னையும் அவ்வளோ படிக்க வைக்கல பார்த்துக்க. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் நானும் போனேன். எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் படித்தேன். அவ்வளோதான். எங்கள் அம்மா எப்போ சேர்த்தாலும் அப்போ இருந்து என்ன படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது பார்த்துக்க. காட்டு வேலை மேட்டு வேலைன்னு எல்லாத்துக்கும் போகிறது. அதில் கிடச்சி துட்டெல்லாம் வச்சு எங்கள் பாட்டி ஒரு 10 பவுன் நகை சேர்த்துருந்தா. அந்த 10 பவுன் நகையும் கொடுத்து கொஞ்சம் பண்ட பாத்திரம்லாம் கொடுத்து கட்டி கொடுத்துச்சு. அதோட சரி, என் மூத்த பிள்ளை கொஞ்சம் வயிற்றுல இருக்க வரைக்கும் எங்கள் பாட்டி இருந்துச்சுடி. பிறகு பாட்டிக்கும் உடம்பு முடியாமல் ரொம்ப வயசானவே. அவியலும் இறந்துட்டாவ. பிறகு எனக்கும் பார்க்க யாருன்னா கூட பிறந்தவளும் இல்லை, பெற்றவளும் இல்லை. தனியாக தான் எல்லாத்தையும் சமாளித்து இந்த பொம்பளை வந்த நாள்லேருந்தே என்ன கொடுமை தம்பி. ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்துட்டா. சீர் செய்யக்கூட ஆள் இல்லை, மச்சாமில்ல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஆரம்பத்துலேருந்தே கொடுமை தான். நான் எங்கள் மாமனார் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்கிடலை. அப்புறம் எங்கள் வீட்டாரையும் ஆரம்பத்துலேருந்தே அப்படி கஷ்டம்லாம் படுத்தலைல்ல. இடையில தான் இப்படி குடி அது இது இந்த பொம்பளைனால தான் அப்படி மாறிட்டாவ. அதுக்கு முன்னாடியில் நல்ல முறையாக தானே பாசமாக தானே நினச்சாவ. என்ன வீட்டு வேலையிலலாம் உதவி செய்ய மாட்டாங்க, மற்றபடி என்ன எல்லாம் நல்லா தாண்டி பார்த்தாவ. பாசப்பான்னு நினைப்பாரு, வைப்பார். இது செய்யாத அது செய்யாதெல்லாம் சொல்லுவார். வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், பார்த்து தரேன்லாம் சொல்லுவார். நல்லா பாசமாக தான் நினச்சாரு. இந்த குடி இதுக்கெல்லாம் போனது கிடையாது. என் பிள்ளையெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ஒரு 8 வயசு அப்படி இருக்கும்போது இந்த பொம்பளை ஊர்லேருந்து எங்கள் கூட மறுபடியும் வந்துச்சு பார்த்துக்க. இடையில ஒரு 2 வருஷம் இல்லாமல் இருந்தா. திருப்பி வந்தா குடும்பத்தையே சீரழித்து எங்கள் வீட்டு அறையில் அதையும் இதையும் சொல்லி கொடுத்து என் கூட சண்டை போட வச்சு குடிகாரனாக மாற்றி வாழ்க்கையை சீரழிச்சு. அதுக்கு மேலே தான் உனக்கு கதை தெரியும்ல. வீட்டை விட்டு வந்ததும் வாழ்ந்ததும் எல்லாம் தெரியும்ல. என்ன நமக்குன்னு கேட்க ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். யாரும் இல்லாமல் இப்படி தனிமரமாக நிற்கணும் தான் ஒவ்வொரு நேரம் வருத்தமாக இருக்கும். இப்போ அந்த வருத்தம்லாம் இல்லாட்டி நமக்கு நம்ம பிள்ளைகள் 2 பெருசாகிட்டு நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு எனக்கு ஒன்றுனாலும் ஓடி வர நீங்களாம் இருக்கிய. லட்சுமி அக்கா எவ்வளோ உதவியே நின்றுருக்காவ. சின்ன பொண்ணு ருக்கம்மா எல்லாரும் இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? இல்லை நம்மளுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உதவி செஞ்சுக்கிடணும். ஆமாக்கா, அதான் நல்லது. எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே எங்கள் அம்மா என் கூட இல்லை வசந்தி. எங்கள் அப்பாவெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மைனாலும் கொஞ்சமாவது முகம் ஞாபகம் இருக்குது. அவியலும் போனக்கப்புறம் என்ன வாழ்க்கை என்ன. ராணி வர சொல்லியிருந்தாட்டி அண்ணன் சொன்னாவ. ஏக்கா ஆமாக்கா, ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு சுவார் போடுறதுக்கு இது வேணுமாக்கா. ஊருக்கா 20 கிலோ 20 கிலோ வச்சு கேட்டிருந்தாவ. அதான் சரி இன்னைக்கு ராத்திரி வேணுமா. அதான் அரிஞ்சு அவிச்சு போடும்லக்கா, அந்த மாதிரி போட்டுருவோமேன்னு தான் கூப்பிட்டேன். ஒத்தையில முடியாது, கொஞ்ச நேரம் தானே இருக்குது. அதான் உங்களையும் வசதியும் கூப்பிட்டுருந்தேங்க. நீங்கள் எல்லாம் நறுக்கி இந்த பொடியெல்லாம் இடிச்சு தந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சலாம் பற்றிலாம். அதான் கூப்பிட்டுருந்தேன். எதுவும் வேலையாக இருந்தீங்களாக்கா? இல்லாட்டி இந்த மாட்டை தான் வைத்தியை பார்த்துட்டு கிடந்தேன், வேற ஒன்றும் இல்லை. செஞ்சு தரேன், டீ செஞ்சு கொடுக்கலாம். சரிக்கா, அப்போ நீங்கள் இதை உள்ளே இங்கே நறுக்கி வச்சுட்டுருங்கக்கா. நான் உள்ளே போய் பொடியை வறுத்து அரைச்சிட்டு வரேன் மிக்சியில் போட்டு. சரி ராணி போ. ஏட்டி வசந்தி இதையே அறியணும். ஆமாம் லட்சுமி அக்கா, நறுக்குமா? பாத்திரம் ஏதாவது எடுத்துகிட்டு வாட்டி. பாத்திரமா 2 கத்தியும் எடுத்துகிட்டு வா. ஒரு துணி எடுத்துகிட்டு வா, தொடச்சிட்டு நறுக்கி போட. சரிக்கா.